ஆசீர்வாதமா சாபமா? பாகம் 2. சாபத்தின் அகோரத்திலிருந்து விடுபட்டு தேவனின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன? தேவாதி தேவன் தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்ததன் மூலமாக சாபத்தின் வல்லமையை நசுக்கி செயலிழக்க செய்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். இரட்சகரான இயேசு கிறிஸ்து தம் உயிர்த்தெழுதலின் மூலமாக மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் வெற்றி சிறந்தார். நாம் பாவ மன்னிப்பை பெறும்படி இயேசுவானவர் தண்டிக்கப்பட்டார். நம்மை குணப்படுத்த அவர் காயப்பட்டார். நம்மை தேவ நீதியினால் நீதிமான்களாக்க அவர் நம்முடைய பாவங்களை ஏற்று பலியாக்கப்பட்டார். நாம் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் மரணத்தை ருசி பார்த்தார். நாம் அவரில் ஐஸ்வர்யத்தில் பங்கு பெறும்படி நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். அவருடைய மகிமையில் நாம் பங்கடையும்படி அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் பிதாவாகிய தேவனால் அங்கீகரிக்கும்படிக்கு நம் நிமித்தமாக அவர் புறம்பாக்கப்பட்டு தள்ளப்பட்டார். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நாம் ஆண்டவர் சாபமானார். இவ்விதமாக தேவன் நம்முடைய சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி சிலுவை மரணத்தின் மூலமாக தம்மை ஒப்புக் கொடுத்தார் என்பதை உணர்ந்த நாம் நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அவரின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் என்பது நிச்சயம். உபாகமம் 30:19, உபாகமம் 11:26 முதல் 28 வசனங்களை தியானிக்கும் போது தேவன் ஆசீர்வாதம் சாபம் இரண்டையுமே நம் முன் வைத்துள்ளார். எது வேண்டும் என தீர்மானிப்பது உங்களுடைய பொறுப்பு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எதை சுதந்திரிக்கப் போகிறீர்கள்? நீங்களே தீர்மானியுங்கள். ஆசீர்வாதம் வேண்டும் என தீர்மானித்திருந்தால் இப்போதே தேவ சமூகத்தில் உங்கள் ஆவி ஆத்துமாவை ஒப்புக் கொடுத்து ஜெபத்தை ஏறெடுங்கள். ஜெபம் செய்ய கடவோம். அன்பின் பரலோக பிதாவே, உமது வேத வார்த்தையின் அடிப்படையில் என் பதிலை தெரிவிக்கிறேன். நான் மரணத்தையும் என் வாழ்க்கையிலுள்ள சாபத்தையும் வெறுத்து விட்டு விடுகிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் பெறும்படி தீர்மானித்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வாழ்க்கையில் எல்லாவித சாபத்திலிருந்தும் விடுதலை பெறுவதற்கான வழிமுறைகள். கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்காக தம்மையே கல்வாரியில் தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். எல்லா பாவங்களிலிருந்தும் முரட்டாட்டங்களிலிருந்தும் விலகி மனம் திரும்புங்கள். அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களினின்றும் மன்னிப்பை உறுதிப்படுத்துங்கள். உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை மனதார மன்னியுங்கள். இதனை அவர்களுக்கு நேராகவோ கடிதம் மூலமாகவோ தெரிவித்து ஒப்புரவாகுங்கள். மற்றவர்களின் பொருட்களையோ சொத்தையோ அநியாயமாக எடுத்திருந்தால் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள். சகையு எப்படி திருப்பி கொடுத்தாரோ அதேபோல் நீங்களும் செய்ய வேண்டும். நீங்கள் செய்த குற்றங்களுக்காக உங்களையே நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். சாத்தானுடைய எல்லா மந்திர தந்திரங்களிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். சாபங்களிலிருந்து விடுவிக்கப்பட ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை எல்லா சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கினார் என்பதை விசுவாசியுங்கள். ஆசீர்வாதம் பெறும்படிக்கு ஜெபம் பண்ண கடவோம். என் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்கிறேன். மூலமாக மட்டுமே நான் தேவனிடத்தில் சேர முடியும் என்பதை விசுவாசிக்கிறேன். நீர் என் பாவங்களின் நிமித்தமாகவே சிலுவையில் மரித்தீர் என்றும் விசுவாசிக்கிறேன். நீர் ஒருவர் மட்டுமே என் பாவங்களை மன்னிப்பீர் என்பதை விசுவாசிக்கிறேன். பரலோக பிதாவே, நான் எல்லா முரட்டாட்டத்தையும் பாவங்களையும் விட்டு விலகுகிறேன். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே என் ஆண்டவர், பாவத்தின் பரிகாரியே. நான் உமக்கு முன்பாக செய்த எல்லா பாவங்களையும் உம் திருப்பாதத்தில் அறிக்கையிடுகிறேன். என்னை மன்னியும் தேவனே. விசேஷமாக என்னை சாபத்திற்கு நேராக நடத்தும் எல்லா பாவங்களையும் மன்னியும். என் முன்னோர்களின் சகல பாவ பழக்கங்களிலிருந்தும் தொடர்புகளிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும். அன்பின் தேவனே, நீர் என்னை மன்னித்தீர். அதுபோல கர்த்தாவே, என் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் எடுத்த என் தீர்மானத்தின்படி
எனக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களை மன்னிக்கிறேன். குறிப்பாக நான் என்னையே என் சொந்த பாவங்களுக்காக, தவறுதல்களுக்காக, தவறான தெரிந்து கொள்ளுதல்களுக்காக மன்னிக்கிறேன். ஜோதிகளின் பிதாவே, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா மந்திரங்களிலிருந்தும் பிசாசிற்குரிய சகல காரியங்களிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை என்னிடம் சாத்தானின் கிரியையாய் செய்யப்பட்டுள்ள ஏதாவது இருக்குமாயின் இயேசுவின் நாமத்தினால் அவைகளை சுட்டரிக்க ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு விரோதமாக செயல்படக்கூடிய சாத்தானின் எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு அவைகளிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, என் மீது வரவேண்டிய எல்லா சாபங்களையும் நீர் உம்மீது ஏற்றுக்கொண்டு எனக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டீர் என்பதை விசுவாசிக்கிறேன். எனவே கர்த்தாவே, இப்போது என் வாழ்வில் உள்ள எல்லா சாபங்களிலிருந்தும் என்னை விடுவியும், என்னை ரட்சியும். தேவனே, என் ஜெபத்தை கேட்டு என்னை சாப பிடியிலிருந்து விடுவித்தீர் என விசுவாசிக்கிறேன். அதற்காக உம்மை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். பரலோக பிதாவே, நீர் என்னை ஆசீர்வதிக்க என்னை முழுமையாய் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். கர்த்தாவே, நீர் என்னை பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து சரீர சுகம், ஆவியின் கனி நிறைந்த வாழ்வு, தேவ தயவு, உமது நாமத்தினால் எல்லா வெற்றி அனைத்தையும் தருவீரென விசுவாசிக்கிறேன். நான் வாளாகாமல் தலையாவேன், நீர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவீர் என விசுவாசிக்கிறேன். ஜெயம் கொடுக்கிற தேவனாலே நான் அடைய போகும் எல்லா வெற்றிகளுக்கும் நன்றி. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. ஆமென்.